வெல்கம் டு எம்கேவி ஃபேமிலி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாம் ஈவினிங் போல் பாப்பாவை கூப்பிட்டு போத்தீஸ் தான் போகிறோம். பாடியில் திறந்துருக்காங்களா அந்த போத்தீஸ். இதான் ஃபஸ்ட் டைமு. ஏதோ கேம்ஸ்லாம் போட்டிருக்காங்களாம். அதனால் உத்ரா கேட்டுக்கிட்டே இருந்தா, கிட்ஸுக்கு கிஃப்ட்டு தராங்க, பெரியவங்களுக்கு கிஃப்ட்டு தராங்க, வாங்கம்மா போகலாம் வாங்கம்மா போகலான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. சரின்னு சொல்லிவிட்டு அவள் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இதெல்லாம் விளையாட்டுலாம் போட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் ஆட்டோலேயே கிளம்பிட்டோம். அவரும் பாப்பாவும் மட்டும் பைக்கில் வந்தாங்க. உள்ளே என்ட்ரன்ஸ் போனதுமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பாப்பா இங்கே எடுக்கணும் அங்கே எடுக்கணும்னு சொன்னால், உள்ள பொம்மைங்க எல்லாம் பெருசு பெருசாக இருந்தது. எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. நம்ம கன்சீவாக இருக்க டைமில் ஏதாவது ஒன்று மேலே கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாகவே நின்றுட்டு இருந்தேன். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஜம்பிங்லாம் போட்டிருந்தாங்க. ஃப்ரீ தான் இதெல்லாம், எல்லாமே ஃப்ரீ தான் கேம்ஸ் எல்லாம். நாங்கள் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே ஃபுட் வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றவங்களும் சாப்பிட்றாங்க. நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே லைனில் போயிட்டு உத்ரா பாப்பா அந்த ஜம்பிங் எல்லாம் விளாண்டுட்டு வந்தா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜம்பிங். எங்கே போனாலும் அந்த ஜம்பிங்கில் விளாட்ணுன்னுவா. அதனால் அதில் நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டா. ஒரு 5 மினிட்ஸ் அப்படி 10 மினிட்ஸ் அப்படி தான் விளையாட விட்டாங்க. ரொம்ப நேரம் விளையாட விடலை. விளையாட விட்டு அதுக்கப்புறம் அவங்களே இறக்கி விட்டுட்டாங்க. அது வரைக்குமே அவள் ஜாலியாக விளாண்டா. அதை முடிச்சுட்டு சரி காஃபி ஏதாவது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அந்த கேன்டீன் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அந்த இடமும். அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு நான் வந்து டீ காஃபி எதுவும் குடிக்கலை. நான் சும்மா ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தேன். பாப்பா வந்து ஓரியோ மில்க் ஷேக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்களாம். போர்டை பார்த்து வாங்கினா, ஆனால் அதை பார்த்து எனக்கு குடிக்கணும்னு அது தோணலை. ஓரியோ மில்க் ஷேக்கு ஓரியோ பிஸ்கெட் மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க. இப்படியுமா பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சோம். அவளும் குடிக்கலை. அவள் சும்மா ஒரு வாய் அந்த போர்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டா போல். பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சு. அவள் கொஞ்சமாக தான் குடித்தா, மீதி வச்சிட்டா. நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வந்து மோமோஸ் தான் வாங்கினோம். மோமோஸ் நல்லா இருந்துச்சு. அந்த சட்னியுமே மோமோஸ்க்கு நல்லா இருந்துச்சு. ஃப்ரைட் மோமோஸ் தான். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பில்டிங்லாம். இது வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் போகிறப்பே ஃபஸ்ட்டு கீழே வந்து ஜுவல்லரி அதெல்லாம் இருந்தது. பேக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருந்தாங்க. டோக்கன் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு கேமு. லேடிஸ் மட்டும் இந்த கேமில் விளாட்லாம். இல்லை அடித்து அங்கே பாயிண்ட் ஏறிச்சுன்னா மட்டும்தான், அது எதுவும் 1500 ஏறிச்சுன்னா அது ஏதோ கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க போல் சின்னதாக. அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. கேர்ள்ஸ் மட்டும்தான் அது. இது வந்து பிடிக்கிறது, அந்த ஸ்டிக்கு விழுவும், அது வந்து கரெக்டாக பிடிக்கணும். அந்த மாதிரி உத்ரா ஆசையாக நின்னா. சரி அவள் ட்ரை பண்ணா, எல்லாமே அவள் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாள். அவள் ட்ரை பண்ணும் போனால் சரி ஓகே ஒன்றே ஒன்று பிடிக்கணும்னு பிடிச்சிட்டா டக்குன்னு. அதுவே அவளுக்கு ஹாப்பி தான். அவள் கிட்ஸுக்கெலாம் இது தருவாங்க கிஃப்ட் தருவாங்கன்னு போனாள். ஆனால் அவள் ட்ரை பண்ணால் அது வரைக்கும் சந்தோஷம். அவளும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தான். என் ஹஸ்பண்டுமே ட்ரை பண்ணார். உத்ராவாவது ஒன்று பிடிச்சாங்க, என் ஹஸ்பண்ட் ஒன்று கூட பிடிக்கலங்க. சரி கடைசியில் விட்டாச்சுங்க. அப்புறமா சொல்லிட்டு பார்ப்பாங்க இந்த இதெல்லாம் போடுறது விளாண்டாங்க. எல்லாமே சும்மா கொஞ்சம் நேரம்தான் ட்ரை பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் மேலே போனோம், ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம், சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கேருந்து கீழே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. அந்த பொம்மைங்கிட்டலாம் எத்தனை பேர் இருக்காங்க. இது வந்து லூடோ மாதிரி விளாட்றாங்க. குட்டீஸ் எல்லாம் போட வச்சு அவங்கள நிற்க வச்சு அந்த மாதிரி விளாண்டாங்க. ஒரு 4 பேர் அப்படி விளாட்னாங்க. ஒரு இதில் 4 பேர் விளாட்ற மாதிரி இருந்துச்சு. உத்ராவுமே ஆர்வமாக விளாண்டா. அப்புறம் வந்து துணிங்கெல்லாம் எடுக்க செக்ஷனுக்கு போனோம். நல்லா இருந்துச்சு. காட்டன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ரேட்டு அதிகம் தாங்க. நம்ம தேவைன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். சாரீஸ் பாருங்களேன் சூப்பராக இருக்குது. எனக்கு எல்லா சாரீஸுமே காட்டன் சாரீஸ்லாம் பிடிச்சிருந்து. அப்புறம் பூனம் சாரீஸில் மட்டும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அத்தைக்கும் சாரீஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் பாப்பா ஒரு விளையாட்டு விளாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க. ரொம்ப நேரம் அங்கே ஸ்டே பண்ணல. ஏன்னா டைம் ஆகிடுச்சு. லேட்டாக தான் கிளம்பணும். அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நீங்களும் யாரெல்லாம் பாடி போத்தீஸ் போனீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உத்ரா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தா. நீங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பட் வந்து ஓவர் ரேட்டு, அதிகமாக ரேட்டு தான், வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ, பாய் பாய். மீண்டும் சந்திப்போம்.